அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட விதி என்ன அப்படின்னா, 2ஆம் அதிபதி நீசமாக இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இது ஆண் ஜாதகத்துக்கும் பொருந்தும், பெண் ஜாதகத்துக்கும் பொருந்தும். 2ஆம் இடம் என்பது உங்கள் ஜாதகத்தில் எதை குறிக்கிறது? தனம், குடும்பம், வாக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கின்றது. அப்போது இந்த குடும்பஸ்தானம், தனத்தினை கொடுக்கக்கூடிய இடம், வாக்குஸ்தானமாக அதன் அதிபதியாகி அவர் நீசம் பெற்றால் வருமானம் எவ்வளவுதான் வந்தாலும் அதை சேமித்து வைப்பது என்பது இயலாத காரியமாக இருக்கும். சம்பாதித்த பணமானது எதிர்பாராத செலவுகளால் குறைந்து கொண்டே போகும். கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வந்துடலாம். அடுத்து குடும்பம் மற்றும் பேச்சு, இதுக்கு இந்த 2ஆம் அதிபதி நீசமாக இருப்பது எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றால், பேச்சில் தெளிவு இருக்காது, தயக்கம் இருக்கும். அதே மாதிரி சில நேரங்களில் கடுமையாக ஒரு வார்த்தை பிரயோகத்தினை அவர் குடும்ப உறுப்பினர்கள் மீது செய்வதனால் நெருக்கமானவர்களிடம் அவர் கொஞ்சம் சண்டை போடக்கூடிய ஒரு சூழல்கள் வரலாம். குடும்பத்தினரிடம் சண்டை போடக்கூடிய சூழல்கள் வரலாம். இதனால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டுங்க. 2ஆம் அதிபதி நீசமாக இருந்தால் திருமணம் தாமதமாக நடக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கின்றது. சரி, இப்போ 2ஆம் அதிபதி நீசமாக இருந்தால் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே சேமிப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொள்வது சிறப்பு. கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறது அப்படிங்கிறது அவசியம். சரியா நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, உங்களுக்கு நான் பதில் தருகிறேன். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்துக்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், அதற்கான வழிவகைகளை உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். நண்பர்களை மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.